ஹாய் மக்களே! மேக சந்தேசம் சீரியல் ஆகஸ்ட் 13, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. சரத்சந்திரா சொல்றாரு பூமி கிட்ட, பாருமா பூமி, உன் சந்தோஷத்துக்காக தான் நான் இந்த விரதத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னால அங்க வர முடியாது, நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்றாரு. பூமி சரிப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரத்சந்திரா சூர்யா கிட்ட தனியா கூப்பிட்டு சொல்றாரு, சூர்யா நீ சொன்ன பிளான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் ஓகே சொன்னேன். இல்லைன்னா அந்த கேபியும் சாரதாவும் பக்கத்துல உட்காந்து பூஜை பண்றதும் அந்த ககன் பைய பூமி பக்கத்துல உட்கார்றதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல, பார்த்து பண்ணுன்னு எச்சரிச்சு அனுப்புறாரு. சூர்யாவும் சரின்னு தலையாட்டிட்டு போறான். அங்க கோயில்ல சாரதாவும் கேபியும் இன்னும் எல்லாரும் வரலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. பூமி, செர்ரி, அபூர்வா, நட்சத்திரா 4 பேரும் வராங்க. சாரதா சொல்றாங்க அபூர்வா கிட்ட, வாங்க அப்படின்னு சாரதா சொல்லவும் அபூர்வா கடுப்பா அப்படின்னு மௌனமா முணுமுணுக்கிறா. அப்புறம் பூமி கிட்ட, ஏமா இவ்வளோ லேட்னு கேக்குறாங்க. பூமி சொல்றா, ரெடியாகத்தான் அத்த லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றா. செர்ரி சொல்றான் கேபி கிட்ட, அப்பா எல்லா ஏற்பாடும் ஒழுங்கா பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறான். கேபியும் உங்க பெரியம்மா சாரதா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கான்னு சந்தோஷமா சொல்றாரு. அதுக்கு சாரதா சொல்றாங்க, உங்க அப்பாவும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு கேபியை விட்டு கொடுக்காம பேசுறாங்க சாரதா. இத கேட்டு செர்ரியும் அவங்க அப்பாவை நெகிழ்ச்சியா பாக்குறான். சாரதா அன்பா பேசுறத பார்த்து நட்சத்திரா சொல்றா, ஏன் மம்மி இவ என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுறான்னு கேக்குறா. அப்புறா சொல்றா, விடுடி, இப்போ அவளோட நேரம் நல்லா இருக்கு, ஆனா நம்ம நேரம் சீக்கிரமே வரும்னு சொல்றா. சாரதா பூமிய பார்த்து சொல்றாங்க, பூமி இந்த நகையிலையும் புடவையிலையும் பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கமா, இந்த விரதம் முடிஞ்சதும் உனக்கு கண்டிப்பா திஷ்டி சுத்தி போடணும்னு ஆசையா சொல்றாங்க. அதுக்கு பூமி சொல்றா, விரதம் நல்லபடியா நடக்கணும்ல அத்தன்னு சொல்றா. உடனே சாரதா பதறி போய், என்னம்மா சொல்ற, விரதம் நின்னு போறதா, ஏன் இப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க. பூமி சொல்றா, இல்லத்த, மாமா கூட இல்லாம பூஜை எப்படி பண்றது, சரியா வராதேன்னு சமாளிக்கிறா. உடனே அங்க இருக்கிற ஆகாஷ், ஹே பூமி ஐ எம் ஹியர்னு சொல்லி கத்துறான். உடனே பூமி மனசுக்குள்ள, கடவுளே இந்த விரதம் நிக்க போகுதுன்னு தெரியாம அத்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு புலம்புறா. அதே நேரத்துல அபூர்வா கடவுளை வேண்டிக்கிறா, எந்த தடங்களும் இல்லாம இந்த விரதம் நடந்து ஆகாஷ் மாட்டணும்னு வேண்டிக்கிறா. அப்போ சூர்யா அங்க வரான். சூர்யா வர்றத பார்த்தா ஆகாஷ் சொல்றான், சார் இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா, குடும்ப விரதம் நடக்கிற இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு கலாய்க்கிறான். அதுக்கு சூர்யா சொல்றான் சிரிச்சுக்கிட்டே, இங்க பஞ்சாமிர்த பிரசாதம் தருவாங்களாமே, அதை சாப்பிடதான் வந்தேன், நானும் ஒரு விரதத்துக்காக தான் வந்திருக்கேன், ஆனா அந்த விரதம் வேற அப்படின்னு சொல்லிட்டு போறான். செர்ரி சொல்றான், ஓஹோ அப்போ போலீஸ் வேலையை விட்டுட்டு பிரசாதத்துக்காக தான் வந்திருக்கீங்களா சார்னு கலாய்க்கிறான். உடனே ஆகாஷ் சொல்றான், டேய் செர்ரி, போலீஸ்காரரை வச்சு எதுக்குடா காமெடி பண்ணிட்டு இருக்க, முதல்ல அவரை மரியாதையா உள்ள கூப்பிடுன்னு சொல்றான். செர்ரியும் வாங்க சார் வாங்கன்னு சொல்லி சூர்யாவை இன்வைட் பண்றான். ஆகாஷ் மனசுக்குள்ள நினைக்கிறான், நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, ஆனா என்ன நடந்தாலும் சரி பூமி கூட சேர்ந்து பூஜை பண்ணா நான் ஆகாஷ்னு மாட்டிக்காம தப்பிச்சிருவேன்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் ஆகாஷ் நைஸா பூமியை தனியா எடுத்துட்டு வந்து, பூமி மேடம், அந்த சூர்யாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு டென்ஷனா கேக்குறான். பூமி சொல்றா, ஐயோ நான் கூப்பிடவே இல்ல, எங்க அப்பா தான் அவரை அனுப்பி வச்சிருக்காருன்னு சொல்றா. ஆகாஷ் பதறி போய், ஐயோ பூமி மேடம், அவன் என்ன அரெஸ்ட் பண்ண எப்படி வெறி பிடிச்சி பாக்குறான் பாருங்க, ஏதாச்சும் பண்ணி நாம இந்த விரதத்தை செஞ்சுதான் ஆகணும், நான் அரெஸ்ட் ஆக கூடாதுன்னு கெஞ்சுறான். அதுக்கு பூமி சொல்றா, இங்க பாருங்க ஆகாஷ், என்ன ஆனாலும் சரி இந்த விரதம் நடக்கவே கூடாது, அதுக்கு நான் விடவே மாட்டேன்னு முகதல் அடிச்ச மாதிரி சொல்றா. ஆகாஷ் சொல்றான், ஏன் மேடம் புரியாம பேசுறீங்க, நான் ஆகாஷ்னு தெரிஞ்சா உங்க அத்தை சாரதா தாங்க மாட்டாங்க, செத்தே போயிடுவாங்கன்னு மிரட்டுறான். பூமி அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் வராத மாதிரி, இந்த விரதத்தை நான் நிக்க வைப்பேன், முதல்ல என் மேல நம்பிக்கை வச்சு அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆகாஷ் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு என்ன அமைதியா இருக்க சொல்றாளே, என்ன பண்ண போறான்னு புரியாம முழிக்கிறான். பூமி திரும்பி வந்ததும் சாரதா சொல்றாங்க, ஏமா பூமி ஒரு மாதிரி டல்லா இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. பூமி சொல்றா, ஒன்னும் இல்லத்த, அப்பாவும் வந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் யோசிச்சேன்னு சொல்லி சமாளிக்கிறா. பூமி சொல்றா, எங்க அப்பா இந்த விரதத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம், இதுல இங்கேயும் வரணும்னு ஆசைப்படுறது பேராசைதான்னு அபூர்வா பார்த்து பேசுறா. அபூர்வா கடுப்பாகி, என்ன வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நாக்கு ரொம்ப நீளுது, உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறியான்னு கேக்குறா. அபூர்வா சொல்றா, எனக்கு இருக்கிற கட்டுப்பாடெல்லாம் வீட்டுக்குள்ளதான், வெளியே வந்தா எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்ல, பூமி சுதந்திரம் இருக்குன்னு லூசுத்தனமா பேசுனா அந்த சுதந்திரமே பறி போயிடும், நாக்கு அடக்கி பேசுங்கன்னு செம நறுக்குன்னு பதில் கொடுக்கறா. நட்சத்திரம் சொல்றா, மம்மி விடுங்க, நாம வந்த காரியம் வேற, எதுக்கு வம்பு அப்படின்னு கேட்க,
அபூர்வா சொல்றா, அதான் நானும் அமைதியா இருக்கேன், இல்லட்னா அரைஞ்சிருப்பேன்னு சொல்றா. செர்ரி சொல்றான், இன்னும் ஒரு 4 மணி நேரம் அமைதியா இருங்க, பூஜை நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு அமைதிப்படுத்துறான். பூசாரி சொல்றாரு, ஐயா தம்பதிகள் ரெடியா இருந்தா பூஜையை ஆரம்பிச்சிடலான்னு சொல்றாரு. பூமி செர்ரிய பார்த்து நைஸா சிக்னல் கொடுத்து தனியா கூப்பிடுறான். செர்ரி பக்கத்துல வந்ததும், செர்ரி எனக்கு ஒரு உதவி பண்றியான்னு பூமி கேக்குறா. அந்த பூசாரி வச்சிருக்கிற விரத புக்க யாருக்கும் தெரியாம திருடிட்டு போயிடு, இந்த விரதம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்றா. செர்ரி அதிர்ச்சியாகி, ஏன் பூமி, அங்க இருக்கிறது உண்மையிலேயே என் அண்ணன் கஹன் இல்லையா, ஒருவேளை ஆகாஷான்னு டவுட்டா கேக்குறான். பூமி மனசுக்குள்ள யோசிக்கிறா, ஐயோ செர்ரிக்கு உண்மை தெரிஞ்சா ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் இல்ல செர்ரி, அங்க இருக்கிறது உங்க கஹன் அண்ணன் தான். ஆனா எங்க அப்பாவுக்கு இந்த பூஜையில மனசார விருப்பம் இல்ல, அவர் வருத்தப்படுற மாதிரி இந்த விரதத்தை நடத்த எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதான் அந்த பூஜையை நிறுத்த பாக்குறேன்னு செமையா பொய் சொல்லி சமாளிக்கிறா. பூமி சொன்னதை கேட்ட செர்ரி, நீ இவ்வளவு தூரம் மாமாவுக்காக யோசிக்கும் போது நான் இதை செய்யாம இருப்பேனா, அந்த விரத புக்க மட்டும் இல்ல, தேவைப்பட்டா அந்த பூசாரி தலையிலே 2 போடு போட்டு தூக்கிடுறேன், நீ மாமா மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்ல பூமி, நான் இப்போவே போய் அந்த வேலையை முடிக்கிறேன்னு சொல்றான். இதையெல்லாம் ஆகாஷ் மறைஞ்சிருந்து கேட்டுறான். பூமி மனசுக்குள்ள யோசிக்கிறா, என்ன மன்னிச்சிடு செர்ரி, உங்ககிட்டயும் நான் பொய் சொல்லிட்டு உன்னை மாட்ட வைக்கிறேனே அப்படின்னு வருத்தப்படுறா. ஆகாஷ் மனசுக்குள்ள யோசிக்கிறான், அட பாவி பூமி, பாக்கதான் ரொம்ப இன்னோசென்ட் மாதிரி இருக்க, ஆனா நீ பெரிய கில்லாடி, உன் பிளான்ல நீ இருந்தா என் பிளான்ல நான் இருப்பேன், பாத்துட்டே இரு, என் சினிமா கேரியரை பாழாக்காம இந்த விரதத்தை நடத்தியே தீருவேன்னு சபதம் போடுறான். அங்க பூசாரி சரசரநாம புக்கு பக்கத்துல விரத புக்கையும் வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ செர்ரி பூசாரி பார்க்காத நேரத்துல நைஸா போய், கடவுளே நான் தப்பு பண்றேன், என்னை மன்னிச்சிடுன்னு வேண்டிக்கிட்டு பூசாரிக்கு பேச்சு கொடுத்து திசை திருப்பி புக்கை ஆட்டைய போட்டுறான். செர்ரி புக்க மாத்தின அடுத்த நிமிஷமே அங்க வந்த ஆகாஷ், டேய் செர்ரி, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சத்தமா கேக்குறான். செர்ரி பதறி போய், ஐயோ அண்ணன், நான் பூசாரி கூட பேசிட்டு இருக்கேன், வேலை முடிச்சுட்டாரான்னு கேக்குறேன்னு சமாளிக்கிறான். உடனே ஆகாஷ் சொல்றான் பூசாரி கிட்ட, பூசாரி ஐயா கொஞ்சம் புக்கை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றான். பூசாரி புக்கை திறந்து பார்த்துட்டு, நான் விரத புக்கை இங்கதான் வச்சேன், ஆனா இங்க ராமாயணம் புக் இருக்குன்னு அலறாரு. உடனே ஆகாஷ் சொல்றான், இதோ பாருங்க பூசாரி ஐயா, அந்த விரத புக்கு இவன் கையில தான் இருக்கு அப்படின்னு எல்லார் முன்னாடியும் காட்டி கொடுத்துறான். சாரதா சொல்றாங்க, என்னடா செர்ரி, புக்கையா திருடுவ அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நக்ஷத்ரா சொல்றா, சீ உனக்கு அறிவே இல்லையாடா திருட்டு பயலே அப்படின்னு திட்டுறா. அபூர்வாவும் செர்ரிய சகட்டு மேனிக்கு திட்டுறா. பூசாரி சொல்றாரு, தம்பி கோயில்ல வந்து இப்படியா திருடுவீங்க, கணத்துல போட்டுக்கோங்கன்னு வார்னிங் கொடுக்கறாரு. அபூர்வா சொல்றா, நல்லா 4 அடி போடுங்க சாமி, அப்பதான் புத்தி வரும்னு கடுப்பாகிறா. பூசாரி சொல்றாரு, சின்ன பையன் மாதிரி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு செர்ரி சொல்றான், நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, எனக்கு கல்யாணமே ஆகிடுச்சு, இதோ அங்க நிக்கிறாளே நட்சத்திரா, அவதான் என் பொண்டாட்டின்னு அவளை காட்டுறான். உடனே நட்சத்திரா மனசுக்குள்ள யோசிக்கிறா, சீ இவன் மான மரியாதைய வாங்குறதே வேலையா போச்சு, இவன் அசிங்கப்பட்டது போதாதுன்னு என்ன வேற காட்டி அசிங்கப்படுத்துறான்னு வயிறு எரியறா. ஆகாஷ் சொல்றான் செர்ரி கிட்ட, ஏதாவது பெருமையா சாதனை பண்ணும் போதுதான் குடும்பத்தை அறிமுகப்படுத்தணும் செர்ரி, இப்படி திருட்டுத்தனமா செய்யும் போதெல்லாம் இல்லன்னு சொல்லி ஆகாஷ் கிண்டல் பண்றான் செர்ரிய. சாரதா சொல்றாங்க, எதுக்குடா இப்படி பண்ணுனன்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்றா, இவனுக்கு கையும் வாயும் சும்மாவே இருக்காது, எப்பவுமே இதே பொழப்புதான்னு சகட்டு மேனிக்கு திட்டுறா. பூசாரி சொல்றாரு, இப்படி கோயில்ல வச்சு தப்பு பண்ணா நீங்க என்னதான் பூஜை பண்ணாலும் அந்த விரதத்தோட பலனே கிடைக்காது, பெரிய பாவம் ஆயிடும்னு சொல்றாரு. இத கெட்டியா பிடிச்சுக்கிட்டு பூமி சொல்றா, அப்போ பூசாரி ஐயா, பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்காதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கோதாவில இறங்குறா. பூமி சொல்றா, நம்ம அத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண வைக்கிற விரதத்துக்கு பலனே கிடைக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நாம இந்த பூஜையை பண்ணணும்னு கேக்குறா. உடனே செர்ரி சொல்றான், ஐயோ பூசாரி ஐயா, நான் சும்மா திருடல, என் பொண்டாட்டியோட சேர்ந்து வீட்டுல வச்சு தனியா பூஜை பண்ணலான்னு இந்த புக்கை தூக்குனேன் அப்படின்னு லூசனமா செர்ரி பொய் சொல்றான். உடனே பூமி சொல்றா, என்ன இருந்தாலும் பலன் தராத பூஜையை நம்ம பண்ணவே வேணாம், பூஜை இதோட நிறுத்திட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு பூமி அவ முடிவை சொல்றா. இத கேட்டு அபூர்வ அதிர்ச்சியாகி, இல்ல என்ன நடந்தாலும் சரி பூமி, இங்க நீங்க 2 பேரும் இந்த பூஜையை பண்ணியே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அபூர்வா பிடிவாதம் பிடிச்சு பேசிட்டு இருக்கும் போதே பூமி நைஸா அபூர்வாவை தள்ளி விட்டுறா. பூமி தள்ளினதும் அபூர்வா விளக்குக்கு மேல போய் விழுறா. அப்போ அவ சேலையில தீ பிடிச்சிருது. சேலையில தீ பிடிச்சதும் அபூர்வா, ஐயோ காப்பாத்துங்க, தீ பிடிச்சிருச்சுன்னு அலறா. உடனே அங்க இருக்கிற ஆகாஷும் சூர்யாவும் சேர்ந்து தீ அணைச்சி அபூர்வாவை காப்பாத்துறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, ககனும் பூமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதே அம்மன் சன்னதி பக்கத்துலதான் அப்போ
ஆகாஷும் பூமியும் வந்து நிக்கிறாங்க. பூமி மாமா ககனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஆகாஷ் சொல்றான், உன் கழுத்துல தாலி கட்டினது இந்த இடத்துல தானே பூமி அப்படின்னு கேக்குறான். பூமி சொல்றா, ஆமா, கல்யாணம் பண்ணிக்கலாமா மாமான்னு கேட்டப்ப, என் மாமா இந்த அம்மன் சாட்சியா வச்சுதான் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டாருன்னு கண்ணீரோட சொல்றா. டக்குன்னு யோசிச்சு பூமி சொல்றா, இருங்க, எங்க கல்யாணம் இந்த இடத்துலதான் நடந்துச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? என் மாமாவோட பயோகிராஃபி புக்ல கூட இந்த விஷயத்த நான் எழுதலையே, நான் சொல்லாம உனக்கு எப்படி இது தெரிஞ்சுச்சுன்னு ஆகாஷ மடக்கி கேள்வி கேக்குறா பூமி. ஆகாஷ் ஹேர் கட் பண்ணி ககன் மாதிரியே ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறான். உடனே ஆகாஷ் பதறி போய், ஐயோ பூமி மேடம், நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க, நீங்க சொன்னதை மறந்துட்டு இப்போ என்ன கேக்குறீங்களேன்னு சமாளிக்கிறான். ஆகாஷ் சொல்றான், சரி வாங்க மேடம், முதல்ல போட்ட செருப்பை எல்லாம் கழட்டி போட்டு வந்து சாமியை கும்பிடுங்க, நாம அப்புறமா நிதானமா சண்டை போட்டுக்கலாம்னு சொல்லி பூமியை கூட்டிட்டு போறான். பூமி அம்மன் முன்னாடி நின்னு கும்பிடுறா. ஆகாஷும் பக்கத்துல நின்னு சாமி கும்பிடுறான். பூமி சாமி கும்பிட்டுக்கிட்டே நைஸா ஆகாஷா பாக்குறா. அவன் நிக்கிற விதம், கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடுற ஸ்டைல் எல்லாமே அச்சியஸ்லா ககன் மாதிரியே இருக்கு. இத பார்த்து பூமி செம ஷாக் ஆகி நிக்கிறா. இவன் உண்மையிலேயே ஆகாஷா இல்ல ககனே தான் இப்படி வந்து இருக்கானா அப்படின்னு அவளுக்கு பெரிய குழப்பமும் சந்தேகம் வருது. அதோட முடியுது. பாய் மக்களே.